மகாராஜங்கிறவர் வந்து பாபாவோட ஒரு சிஷ்யரும் பாபாவோட பக்தரும் கூட. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். இந்த கோயில்ல இருக்கிற சனி பகவானோட சிலை வந்து ஸ்வயம்புவா உருவானது. அப்படி ஹனுமான் வந்து அவர் முதுகுல இருக்கிற கல்லை வந்து ஒரு ஆற்றுல தூக்கி எறிகிறாரு. அப்புறம் மாதிரி என்ன வச்சிருக்க சொல்லுப்பா. ரவா தோசை, மசாலா தோசை. வேற என்ன இருக்கு? இட்லி, இடியாப்பம். வேற பூரி, கிழங்கு. வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஷீரடியில ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு நாள்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டாப் பிளேசஸ் தான். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே 1 வீடியோவோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். பிளஸ் இங்க பாப்அப் ஆகும், மறக்காம பாருங்க. நம்ம ஷீரடி மந்திர் பக்கத்திலேயே இது மாதிரி லோக்கல் டிராவல் ஏஜென்சிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பார்கெயின் பண்ண வேண்டியது இருக்கும். அது மாதிரி நாங்க பார்கெயின் பண்ணி ஒரு 6 பிளேஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். முன்னாடி நாளே ஒரு 1000 rupees டோக்கன் அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க இந்த ஏஜென்சி. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, கேஷ் வாங்கிட்டு வராம போயிடுவாங்களோன்னு. ஆனால் கரெக்டாக வந்து நாங்கள் சொன்ன டைமுக்கே வந்து கேப் அனுப்பிட்டாங்க. மார்னிங் 10 o'clock நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஈவினிங் வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ வந்து இந்த 6 இடங்களும் பார்த்துட்டு ஈவினிங் எங்களை வந்து ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுவாங்க. டோட்டலாக நாங்கள் எவ்வளோ பே பண்ணோன்னு இந்த வீடியோட லாஸ்ட் சொல்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் போக போற இடம் வந்து ஸ்ரீ பஞ்சமுக விஷ்ணு கணபதி டெம்பிள். இந்த இடம் நாங்க ஸ்டே பண்ண இடத்துல இருந்து 7 minutes தான். இந்த கோயில் மெயின்டைன் பண்றது ஒரு ஹைதராபாத் பேஸ்டு கியான் சாய் கேந்திரா ட்ரஸ்ட். இங்க பஞ்சமுகி கணபதி இல்லாம ஆஞ்சநேயர் இருக்காரு, ஸ்ரீதத்தா இருக்காரு, அன்னபூர்ணி இருக்காங்க, அப்புறம் பாபாவோட ஒரு சின்ன கோயில். அங்க தர்ஷனம் முடிச்சு நாங்க அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஷிரடி ஒரு அழகான கிராமம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்கு. நம்ம அடுத்து போறது ஸ்ரீ உபாஸ்னி மகாராஜ் ஆசிரமுக்கு. இந்த ஆசிரமம் சாக்கோரிங்கிற கிராமத்துல இருக்கு. இதுதான் ஆசிரமத்தோட என்ட்ரன்ஸ். உள்ள கேமரா அலௌடு கிடையாது. உபாஸ்னி மகாராஜங்கிறவர் வந்து பாபாவோட ஒரு சிஷ்யரும் பாபாவோட பக்தரும் கூட. இவர் பாபாவோட உத்தரவுப்படி ஷிரடியில் இருக்கிற கந்தோபா கோயில்ல 4 வருஷம் தவம் இருந்தாரு. பாபாவோட குருஸ்தானத்துல இருக்கிற அந்த பாதுகாஸ் கீழே வந்து இருக்கிற ஸ்லோகம் எழுதினது இவரு தான். இவங்க கோதாவரி மாதாஜி, உபாஸ்னி மகாராஜோட சிஷ்யா. பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு அவரோட அஸ்தி காஸ்திக்கு எடுத்துட்டு போய் கரைச்சது ஸ்ரீ உபாஸ்னி மகாராஜ் அவர் தான். நாங்க போற வழியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தோம். அது என்னன்னு நாங்க காட்டுறோம். இதுதான் கரும்பு ஜூஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய ஊஞ்சல் எல்லாம் வச்சு அது மேல பலூன்ல வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு கட்டில் கூட கொடுத்துருக்காங்க, நல்லா ரிலாக்ஸ்டா கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இங்க ஒருத்தர் வந்து நல்லா ஜாலியா சாஞ்சு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். இந்த ஷாப்ல வந்து ஆர்கானிக்கான வெல்லம் விற்கிறாங்க. பிளஸ் வந்து ஹோம்மேட் அப்பளம்ஸ் கூட விற்கிறாங்க. ஷிரடியில நிறைய சுகர் கேன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, கொய்யாக்கா கூட இங்க ரொம்ப ஃபேமஸ். பாருங்க எவ்வளவு சுகர் கேன் எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாமே சுகர் ஃபேக்டரிக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. நம்ம அடுத்து 3வது இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம், சனி சிக்னாப்பூர். இந்த இடம் ஷிரடியிலேருந்து 70 kilometers தள்ளி இருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற சனி பகவானோட சிலை வந்து ஸ்வயம்புவா உருவானது. சனி பகவான் பக்கத்திலேயே ஹனுமானும் இருப்பாரு.
ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு இந்த சிலைக்கு பின்னாடி. வாங்க நம்ம கோயில் பார்த்துட்டே அந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ராமர் சீதா தேவியை லங்கையிலேருந்து கூப்பிட்டு வர்றதுக்காக வானர சேவையும் அப்புறம் ஹனுமானோட சேர்ந்து ஒரு பாலத்தை கட்டுவாங்க. வானர சேவைகளும் அப்புறம் ஹனுமானும் சேர்ந்து நிறைய பாறைகள் எடுத்து வச்சு பாலத்தை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல சனி பகவான் ராமர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹனுமானுக்கு சனி தோஷம் ஆரம்பிக்க போது, நான் அவரை ஆள் கொள்ளணும், உங்களோட அனுமதிக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. அதுக்கு ராமர் சொல்லுவாரு, உங்க கடமையை நீங்க செய்ய வந்திருக்கீங்க, உங்க கடமை என்னவோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு. சனி பகவான் ஹனுமான் கிட்ட போயிட்டு, உனக்கு சனி தோஷம் ஆரம்பிச்சிருச்சு, நான் உன்னை ஆள்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. அப்போ ஹனுமான் சொல்லுவாரு, நான் இங்க ராமருக்காக சேவை பண்ணிட்டு இருக்கேன், சீதா தேவியை நல்லபடியா லங்கையிலேருந்து கூட்டிட்டு வரணும், அது முடிச்ச உடனே நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிக்கிறேன்னு. அதுக்கு சனீஸ்வரர் சொல்லுவாரு, முடியாது, எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, நான் ஒன்னு ஆள் கொள்ளணும்னு. ஹனுமான் சரின்னு சொல்லுவாரு. சனி பகவான் ஹனுமான் கிட்ட கேட்பாரு, நான் உடம்புல எந்த பாகத்துல ஏறணும்னு. ஹனுமான் ரொம்ப புத்திசாலி, அவர் சொல்லுவாரு, என்னோட முதுகுல ஏறிக்கோங்கன்னு. அவர் ரொம்ப ஜெயஜெயண்டிக்கா இருக்கிறதுனால அவர் ஒரு பெரிய பாறை தான் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு இருந்தாரு. இப்போ சனீஸ்வரர் முதுகுல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 2 பெரிய பாறையா தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. சனி பகவானோட வரலாறு படி அவர் ஒருத்தரை பிடிச்சா அவர் 7.5 வருஷமா விட மாட்டாரு. ஆனா ஹனுமானோட முதுகுல அவர்னால ஒரு 7.5 நிமிஷம் வரை அவர் இருக்க முடியல. வலி தாங்க முடியாம அவர் என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவாரு. அப்படி ஹனுமான் அவர் முதுகுல இருக்கிற கல்லை ஒரு ஆற்றுல தூக்கி எறிகிறாரு. அந்த கல்லுல தான் நம்ம சனி பகவான் இருக்கிறாரு. ஒரு நாள் பலத்த மழையும் ஃப்ளட்டும் இருக்கிற டைம்ல ஆத்துல இருந்து ஒரு கல்லு மிதந்து வந்துட்டு இருந்தது. அப்போ அங்க இருந்த ஒரு ஆடு மேய்க்கிற பையன் மரோன்னு நினைச்சு கையில இருக்கிற ஒரு இரும்பு வளையம் வச்சு இழுக்க பார்த்தான். அந்த இரும்பு வளையம் பட்டு கல்லுல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்து பயந்து அந்த சிறுவன் கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல போயிட்டான். இதற்கிடையில் கிராமத்துல இருக்கிற ஒருவர் கனவில் சனி பகவான் சொல்லுவார், ஆற்றில் மிதந்து வந்திருக்கிற கல் நான் தான். அடுத்த நாள் அவர் ஊர் ஜனங்களோட சேர்ந்து அந்த கல் எடுக்க போவாங்க. ஆனா யாருனாலையும் ஒரு இன்ச்சு கூட அந்த கல்லு நவுத்த முடியல. அந்த கல்லை எடுக்க முடியாதனால அந்த கல்லை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. பின்னர் சனி பகவான் திரும்பியும் அதே நபர் கனவுல சொன்னாரு, தாய்மாமனும் மருமகனும் உறவுள்ள 2 பேர் ட்ரை பண்ணா என்ன எடுக்க முடியும்னு. சனி பகவானின் அறிவுறுத்தல் படி ஊர் மக்கள் அந்த 2 நபரை வைத்து அந்த கல்லை எடுத்து சூரிய வெளிச்சப்பட மாதிரி ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து சனி பகவான் இந்த கிராமத்தை எந்தவித தப்பும் திருட்டும் நடக்காம காப்பாத்திட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் இந்த கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் கதவு ஜன்னல் எதுவுமே இருக்காது. இங்க சனீஸ்வரருக்கு எண்ணெயில் அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் சனிக்கிழமையில் பண்றது ரொம்ப விசேஷமானது. நம்ம 500 rupees பே பண்ணா இது மாதிரி டைரக்டா சிலை கிட்ட போயிட்டு அபிஷேகம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல எண்ணெய் ஊற்றணும். இந்த எண்ணெய் எல்லாமே ஒரு பம்பிங் மோட்டர் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு சிலைக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகம் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. சென்னை சிக்னாப்பூர் பார்த்துட்டு வர வழியில் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் ஜீவன் பிரீத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். சாப்பிடுற மாதிரி என்ன வச்சிருக்க சொல்லுப்பா. ரவா தோசை, மசால் தோசை. வேற என்ன இருக்கு? இட்லி, இடியாப்பம். வேற பூரி, கிழங்கு. நாங்கள் டிஃபன் ஐட்டம்ஸாக சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருக்கு, ப்ளஸ் டீசெண்டான ஹோட்டல் கூட. நம்ம இப்ப இருக்கிறது 4th பிளேஸ், கொல்ஹாலேஸ்வர் சிவ மந்திர். இந்த கோயில் மன்மாட் ஹைவேல லொகேட் ஆயிருக்கு. நம்ம அடுத்தது 5th பிளேஸ்க்கு வந்திருக்கோம், ஸ்ரீ பகவதி மாதா டெம்பிள்.
இந்த கோயிலும் கோயிலோட சரௌண்டிங்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. இங்க சந்தை மாதிரி நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. நாங்க இந்த 6 இடம் சுத்தி பார்க்கிறதுக்கு 2600 பே பண்ணோம். 6வது இடம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஒரு செப்பரேட் வீடியோவை நாங்க அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.